காசு நிறைய நீ போயிருந்தா எத்தனை பேர் உன்னை இட்டு போயிருப்போம் பேர்ல உட்கார வச்சு எத்தனை பேர் வேணாண்டா ஏடா கூட மாடா பேசுறேன் அப்புறம் வச்சு செய்வேன். நான் வச்சாவே செய்வேன். வேற லெவல்ல நாங்கெல்லாம் கடன் வாங்கினா ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலை? அறிவு இருக்கா இல்லையா? என் ரோதனை சனின உடம்பு கட்டி மடிப்பு எடுத்தா உனக்கு தெரியும். மடிப்பு மொத்தம் கலையுது. உனக்கு மடிப்பு தான் கலையுது, எனக்கு எல்லாமே கலையுது. நான் என்ன பண்றது? நாம அவங்க சொல்லுவோம். நீ சொல்லிடுற பப்ளிக்கா நான் யாருக்கு சொல்லுவேன்? ஏண்டா அது தெரிஞ்சா உனக்கு என்ன கலையுது? என்ன கலையுது? என் தம்பி கலையுது. சொல்லு. அவன் சொன்னாடுக்காக மாட்டான். யார் வந்தா தம்பி நீ வந்தா மட்டும்தான் அவன் ஆக மாட்டான். என் தம்பி கூப்பிடவன வரமாட்டான். பதுட்டீங்க வச்சு போட்டு வேண்டாம் வரும்போது நான் பார்க்கலையே. காட்ட மாட்டான். ஆமா ஆமா சரி கடை வாங்கல அவன் எதுக்கு அடிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிற? ஒரு கரெக்டாதான் நடக்கிறான். அப்படியே நடந்து போறமா அவன் நடக்கிறதுனா அந்த நடக்கிறது இல்ல. பாஞ்சாலி அது பாடு நாங்களும் பாடி விடுப்போம். தேவியா ஊரே நான் எடுப்போம். பாஞ்சாலி பாஞ்சாலி வெளி வச்சாலே இப்ப மழை வரப்போறோம். தம்பி பீமசனா தாண்டி ஓடி நீ வருவாயோ வருவாயோ தேவி வருவாயோ. வேணாம் வேணாம். நம்ம என்ன சொல்லுவாங்களா கதையில செடியில தேல் எடுத்து வந்து என்ன ஒரு கடனை வாங்கிட்டியா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்க முடியலையா? எங்கன்னா வேலைக்கு போய் உழைச்சு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா? அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணுமா? இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா அவன் பணம் எப்படிதான் ரிட்டர்ன் போறது? அவ்வளவுதான். எப்போ அப்பதான் அப்படிலாம் பேசாதடா. அவங்ககிட்ட வாங்கும்போது எத்தனை நாள் போய் கேட்டுருப்பேன். ஓ என் வீட்டான 100 பேர் வரமா? 100 பேர் வரான் என் வீட்டான. 100 பேரா? ஆமா. என் தெருவே என்ன பார்த்து அதிர்ந்து. யாரு 100 பேர் யார் தெரியுமா? எல்லாம் எனக்கு கடை கொடுத்து. ஆமா எனக்கு உடம்பு சரியில்லை. ஆட்டோல இதுமே ஒருத்த ஊசி போட்டு வந்து ஆப்பிளி வாங்கி வந்து திராட்சை வாங்கி வந்தான். எனக்கு சாப்பிட முடியல. நான் செத்துட்டு நான் துண்டு காட்ட மாட்டேன்ல. உயிரோடு வச்சுக்கிறேன். ஆனா அவனுக்கு இன்னொரு தெரியாது. நான் உயிரோடு இருந்தாலும் துண்டு காட்ட மாட்டேன். நான் துரியோதன மாதிரி இப்படிதான். அப்படி கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. ஒரு முறையா பேசுறியா? முறையா பேசணும். அவனுக்கு மறந்துட்டா. அவனுக்கு மறந்துட்டா. ஒரு கனவுத்துமா கேட்கற முறைக்குது. கேட்டா எப்படி கேட்கற முறைக்குது. வந்தவனே திட்டு கட்டவே இல்ல. போல்டேஜ் கம்பெனி உண்ணா குடியா ஒரு முறை இல்ல. என்ன முறைக்குது? கேட்கணும். ஓ புரியல புரியல. நீ துண்டு வாங்கிட்ட. நான் துண்டு கொடுத்தேன். இப்ப நான் வந்து ஒண்ணு கேட்கணும். இது போலதான் கேட்கணும். வரேன் உமா தாலி இருப்ப சேரா என்ன ஆம்பளை குறியீடு கூப்பிடுறேன். உமா தாலி இருப்படா ஒரு புக்கு மாடல் மாடல். நீ ஒழுங்காக சொல்லு. எந்த துட்டுப்பா? கேட்கல. நான் கொடுத்தேன் சார். அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கு சார். மொத்தம் கேட்குறாங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு கேட்டா இந்தா கொடுக்க போனேன். இல்லைன்னா போறாங்க. கேஸ் போடுவேன். அப்படின்னா போடு. நீ ஒரு 10,000 செலவு பண்ண நான் 10,000 செலவு பண்றேன். பார்த்துக்கலாம். என்னத்துக்கு அந்த 10,000 செலவு பண்றேன்? அந்த 10,000 அவன் கடனை அடிச்சிரு. அவன் அந்த 10,000 விட்டு போட்டு அவன் நான் இதோடு பேசு வந்து ஒரு கடன் வாங்கிட்டா கொடுத்தா என்னங்க? ஐயா ஐயா அவங்ககிட்ட நான் ஒரு முறை தான் போனேன். இவங்ககிட்ட நான் 100 முறை வந்துக்கிறேன். யார் பெரியாளு? நீ பெரியாளு. யாருக்கு பயப்படாத? கடவுளுக்கு பயப்படுற. நான் சொல்லிட்டா கடை கொடுக்குறான் பாரு. அவன் மனுஷன். கடை வாங்குறான் பாரு. அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? திருவா பண்றாங்க. அது வெங்கடேஸ்வரன் வந்து 52 ரூபாய் வந்து திருவா பண்ணி போயிட்டான்.
கிடையாது. இவங்கள வீட்டு வச்சு வந்து திருவா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத கடவுள். போடுவோம் கேட்காதீங்க, நான் கடவுள். ஏன் கேட்காதீங்க? அது வேற இது வேற, ரெண்டு ஒண்ணு தான். இப்ப நான் என்னன்றேன், கடவுள் வந்து பணம் கொடுக்கல இல்ல, எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும். எஸ் எஸ் கடவுளுக்காக டெல்லி கடவுளுக்காக நான் இல்ல சொல் ஆமா. என்னடா லிப்ஸ்டிக் போயிடுச்சு, கோவத்துல வாயில அடிச்சுக்கிறாங்க. அப்படி லிப்ஸ்டிக் தெரிய மாட்டேங்குது. எப்பதான் வாயில் அடிக்கிறீங்க? ஆமா, ஏன் கேக்குறேன்? தம்முனரு 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 தம்பி தம்மு. ஆமாதி ஆமாதி, நான் பாத்துக்க தம்மு. அதனால அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. இப்ப கடவுளுக்காக செய்யறாங்கன்னா அது பிரார்த்தனை நிறைவேச்சுன்னா கடவுளுக்காக அதெல்லாம் செய்வாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, கடவுள் இதை எடுத்துக்காட்டு சொன்னேன். என்னங்க யாரு என்ன எடுத்துக்காட்டு சொன்னேன்? எடுத்துக்காட்டு சொன்னேன். எப்படி கூடுங்க? எடுத்துக்காட்ட வராண்டி பொறுப்போக்கு பையன். நான் வேற வேலை நடக்குது, நாடா கட்டுறதுக்கு தான் வந்துக்கிறேன் நானு. ஒரு எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். மீன் எல்லாம் புரியலாம் கேளு. ஒரு மணி நேரம் பரவாயில்லையா? இல்ல கேட்கறதுக்கு தான் ஒரு மணி நேரம் ஆகும். அப்பனா நான் ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், என்னைய வச்சு மனசு ஜாலியா சொன்னேன். பொறம்போக்கு என்ன வச்சு ஒரு உதாரணம்டா. அதான் நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு, இன்னும் கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறகு கடவுள் வேண்டாம். அது பேசாத கடவுள், நான் பேசாத கடவுள். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது ஒரு கொடுக்குது லேட்டாகும், நான் உடனே தருவேன். நான் நித்யானந்த சாமியார் பேர். யாருப்பா? நித்யானந்த சாமியார் பேர். நான் ரஞ்சிதா மாதிரி. வெறி கொண்டு சனிய வெறி கொண்டு திரிகிறான் பொழுது போறப்போ. பணம் வாங்கல அவங்கிட்ட, எவ்வளவுதான் வாங்கினேன். வேற என்னடா பாருங்க, வேற என்ன வாங்கினேன்? பெருமனு கல்யாணம் வச்சாங்க. என் பிரிவினா தெரியுமா? மோட்டர் பாய் வாங்கி தருமா? 1 லட்ச ரூபாய் அவங்ககிட்ட இருக்குதா? அப்புறம் ஏடிஎம்ல போனா ஒரு 2000 ரூபாய் வருது, அது வச்சு வாங்க முடியுமா? முடியாது. அந்த நேரத்துல தான் நான் கடவுளத்தை கம்மியாடி விளம்பரமா. என்னவா? 2 வீலர் விளம்பரம். வாங்க புது கம்பெனி தந்துட்ட, வாங்க வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க, வட்டி எடுத்து முடுவோம். அப்புறம் மாசமானா கட்டுக்கணும். நல்ல யோசனை. நானும் 2000 ரூபாய் கட்டின வட்டி எடுத்து குத்தாமிச்சிட்டேன். அது பொண்ணு கிளம்பி அமிச்சு அது போய் ரூபாய் போச்சு, அது கோயில் வந்துச்சு. இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டுது. ஏன் கட்டல? ஏன் கட்டணும்? மாசமான பணத்தை கட்டணும் இல்ல? அவன் நோவா சொல்லிட்டு போட்டான், கட்டுங்க மாசமான கட்டு. மாசமா எப்படி கட்ட முடியும்? இது வரைக்கும் பொண்டாட்டி உன்ன மாசமே அதுக்கு நான் போதுக்கு பொண்டாட்டி மாசமான நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமான நான் கட்ட முடியுமா? மாசமானா மாசம் ஆவறது இல்ல, மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. கட்டினா கட்டி எப்போ செயல கழிக்கிறா? மாசமான கட்டு. மாசமான கட்ட போனா உக்கார போய் ஒயால அனுப்புறா. மாசம் ஆயாடியா? சுவாய் முடுவாய் முடு. மாசமான கட்ட 12 மாசம். ஒரு மாசம் கூட அவன் வாயை விட்டுமா மாட்டான். நான் கேக்குறேன், நீ ஆம்பளை தானே? இப்ப நான் 2 சால் ஓட்டுவேன். அது அங்க போய் போடாத சொல்றதுக்கு மாடிமா பச்சை விட பரவாயில்ல. என் தம்பிக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னடா? நான் சமாதானப்படுத்துறேன். நீ அடி அங்கெல்லாம் இல்ல மாமா. அவனை எங்க போட்டு வச்சுன்னு யாரும் தெரியாது. பெரியவங்களை பார்த்தா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நான் பாக்குறேன். சொல்லுவாங்க. நீ சத்தியமா அறிவுதலை என் பொட்டாட்டி மேலே இருக்கிறேன். ஐயோ அதுக்குதான் அறிவு சொன்ன நான். ஐயோ நீ கையாற்றலை என் கூத்தியார் மேலே இருக்கிறேன். ஐயோ தள்ளச்சலை என் கொய்தா மேலே இருக்கிறேன். ஐயோ குடிக்க
சொல்லி மாமியார் பேரிக்கிறேன். மாமியார் குடிவாடா. இப்பதான் பகுதிக்கு போட்டாட்டி பேரிக்கிறேன். அந்த பெருமை தூங்கினா அங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து படிச்சிட்டு இருக்கிறான். ஓ மை காட். அது செஞ்சுட்டா. ஏச்சி வாய முடி. ஏய் என்னடா? மா உன்னை கேட்ட தப்பா நான் வச்சேன். என்ன? நீ ஜிம்முக்கு போறியா? இல்லையே. இல்ல அண்ணாட்டு மேரிக்கிறேம்மா. எப்படி சொல்ற? இந்த கும்முனுக்குறியா? நான் கூட ஜிம்முக்கு போறேமா? அண்ணாடியும் போறேமா? இது மட்டும் வெச்சு. என்ன வரல? எப்படி நிக்கிறேன்னு? ரெண்டு ஊசி வாங்கி தர போட்டு உனக்கு வரும். ஊசியா? ஆமா. ஊசினாலே அந்த இது வச்சு வந்தியா? மாத்திரை வாங்கி தர போட்டுக்க வேலை கரெக்டா இருக்கணும். ஊசினாயா? ஆமா. ஆமா டாமரு. எப்படியா? நான் என்னடா தப்பு? என்ன தப்பா? டாபர் நான்னா மீனிங். டாபர் நாட் ஒரு செல்லமான கிடையாது. என்ன மீனிங்? டாபர் மீன் கூட்டி கொடுக்குறோம். யாரு கூட்டி கொடுப்பான்? மேல பறக்குறாங்களா அவங்கள? அது பேராஷூட். அப்ப இதா பேராஷூட்னா தேவடியா? அப்ப நீ தேவடியா? நான் டாபர் கண்ணு சரியா போச்சு. இதான் விட்டு இது மேல எதுவும் பாட்டு போடாது. நான் 100 ரூபாய்க்கு டாபர் சொல்லிட்டு ஐந்து சொன்னாரு. அவர்தான். ஆமா இங்க வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுமா. என்னன்னா சரி பாக்காதடா. நான் பாக்குறேன். அது வேட்டு போட்டு நான் வேட்டு அவன் வாங்குறான். இல்ல அப்படி இல்ல. நான் ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன். நானும் ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன். நான் இருக்குனால என் தம்பி இருக்கும். வேணாண்டா. நான் பார்க்கதான் பொம்பளை பச்சை பொறுக்கி. அப்ப காஞ்சா பொறுக்க மாட்டியா? பொறுக்கியா? ஓ மை காட். உங்களை பாக்குறியா? அப்புறம் தப்பாங்க தான். ஆமா என்ன விஷயமா வந்திருக்கோம்? ஐயோ அதை சொல்லத்தான் ஓடியாது. அதனால கம்ப்ளைண்ட் மாறிக்கணும். சரி உங்க ஆள் வராரு. லவர் தளபதி ஆள வந்தான். ஐயோ ஆமா வந்துங்கிறான் அந்த ஆளு. ஐயோ இதுவா யார் போட்டு நகை எடுக்கலாம். நகை கடைக்கு போனேன். சேட்டு கடைக்காரன் போட்டானா? நல்ல வேலை. தோட்டமக்கமா ஓதிங்கன்னா தோட்டக்காரன் பார்த்துருப்பான். ஐயோ அந்த கதையா கேக்குறேன். பார்த்தானா சமையல்கார் தான் பார்த்தாரு. சமையல்கார் பார்த்த உடனே அப்படிமா தோட்ட பக்கமா போனேன். தோட்டக்காரர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் வேற யார் பார்த்தா? எல்லாம் பாக்குறலாம் இல்ல. நான் கீழே போறேன். எங்க இருக்காரு? அது வந்து அது வந்தா ஓடு. ஏற்கனவே 47 பேர் தூக்கிட்டான். 49. புலமை கொண்டிருக்கிறேன். என் மண்டாடி சேட்டு கல்ல வைக்க சொன்னான். சேட்டு கடை எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியும். ஒரு வாரம் போன வாரம் தங்கிட்டாங்க. அதனால தான் அம்மா கேட்கலாம்னு. சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எடுத்து விட்டதே நான் தான். ஏன்னா கூட்டி வைக்கிற வேலை கூட அதற்கல்ல என் அந்தரங்க காதலில் ஒரு ஒட்டியாளம் வேண்டும் என்று கேட்டான். சரி அதற்கு சேட்டு கடைக்கார அடையாளம் வேண்டும் என்று என்னோட சாருமதி அதான் சேட்டுக்காரங்க அம்மாவை வச்சு ராவி செஞ்சானா? அம்மாவை திருப்பி செஞ்சானா? அவனை மாதிரி செய்ய முடியும். சரி கூப்பிடு போய்க்கிறாங்க பாரு. தாகம் அதிகரிக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு சாங் சொன்னாப்பா. போடா தொத்து நோய் கட்சி நோய் தான் வரணும். பாடி வரும் வேலை கிடையாது. என்ன பார்த்தா திருப்பதி போந்தல. சரி திருத்தணி போந்தல. திருவண்ணாமலை போந்தல. அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்தா. நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து.
தெளிவாக பேசுங்கள் அத்தான், தெளிவாக பேசுங்கள். தெளிவாக பேச வேண்டும் அவன் என் தொப்புல வரல விட்டு ஆடுறான். தொப்புல அவன் எனக்கு வரல உனக்கு அது என் தப்பு இல்லை பாய், என் காயா தப்புப்பா. என் காயாக்கு வயிறு வலிச்சுச்சுன்னா என் வர தொப்புல வச்சுருவோம், வெயிட் வலி நின்று போச்சுன்னா எடுத்துருவோம். அதே நான் வீட்டில் வச்சுட்டேன், அது என் தப்பு கிடையாது. தொப்புல எல்லாம் ஓட்டுட்டாங்க. நான் எது போவாதுன்னு தெரியுமா, ஒரு சொல்லலான்னு வரேன், நான் போக மாட்டேன். நம்ம எங்க போய்க்கிறோம், சண்டைக்கு போய்க்கிறோம். எதிரி படவா வந்திருப்பான், அவன் ஒரு வாரம் ட்ரெயின் எடுத்து வந்திருப்பான். ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். என்ன உனக்கு நம்மளும் 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும், அப்பதான் நம்ம நாடு ஜெயிக்கும். ஆனா நீ வந்துக்கிற இடம் தெரியுமா, எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். நீ மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழு தூக்கி புட்டு நிக்க மாட்டேன். போயிட்டு என் எனர்ஜி போயிடுச்சுடா. அதுக்குதான் சொல்றேன், உஷாரா இரு. சரிதா, நான் உன்னை நம்புறேன், அவளா நம்பலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்வியா? என்னன்னா, ஊருக்கு போனா வால் எடுத்துட்டு போவீங்களா? வாழை எடுத்து போவோம், பார்த்து உஷாரு.